ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய் ஜிமெயில்னு சர்ச் பண்ணிங்க. இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஜிமெயிலில் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இந்த gmail.com அதை இதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ஃபார் பர்சனலாக பிஸ்னஸுக்கான்னு கேட்கும். பர்சனல்னு கொடுத்துக்கோங்க. நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஜிமெயில் காமிக்கும். அந்த ஜிமெயிலை ஓகேனா உங்களுக்கு டச் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அந்த ஜிமெயில் ஓகே இல்லைன்னா கிரியேட் அண்ட் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணி உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னு நீங்களே அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜிமெயில் அட்ரஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்காது. அவைலபிளாக இல்லைன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண இடத்துக்கு வந்துடும். பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டுன்ட்டு. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் நம்பர் உங்களோட கேட்கும். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் ஜிமெயில் ஓப்பன் பண்ணோம்னா ஐ பட்டனில் தரேன், அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் ஜிமெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி வந்திருக்கும் ஃபோன் நம்பருக்கு, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஆட் ரெக்கவரி இமெயில்னு வரும். இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப்னு கொடுத்துருங்க. ஸ்கிப்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டேட்டா எல்லாமே காமிக்கும். ஏதாவது செட்டிங் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ஜிமெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிமெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த இதுலேயும் சைன்இன் ஆகிருக்கும்.